ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கீங்க இல்லையா? எஸ் குட்டிமா, வெல்கம் டு அவர் சேனல் களிப்போட்டும் கணிதம். ஓகே கண்ணா, இது உங்களுக்கு ஸ்கூலில் ஒர்க் கொடுத்துட்ருக்காங்க இல்லையா கண்ணு? அதில் நம்ம 5th ஸ்டாண்டர்டில் மேக்ஸும் தமிழும் பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கு இங்கிலீஷில் இருக்க ஒர்க் ஷீட்ஸ்க்குரிய ஆன்சர்ஸ்லாம் பார்க்கலாம். இதில் ஒரு 31 ஒர்க் ஷீட் இருக்குது. அதை நம்ம 2 வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கண்ணு, நம்ம ஸ்பீடாக ஒர்க் ஷீட்குள்ளே போயிடலாம். பிஃபோர் தட், இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட களிப்போட்டும் கணிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆல் கொடுத்தீங்கன்னா கண்ணு நம்ம போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகேவா? ஓகே கண்ணா, நம்ம ஃபஸ்ட்டு ஒர்க் ஷீட் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் ஸ்பீடாக. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ரிசைட் த போயம் அண்ட் ரைட் த ரைமிங் வேர்ட்ஸ் இன் த கிவன் லைன்ஸ். இந்த போயமை வாசிக்க சொல்கிறாங்க கண்ணு, சரிங்களா? சொல்லி பார்த்துட்டு அந்த ரைமிங் வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்க. ஓகேவா கண்ணு? ஸோ பாருங்கள், ஸ்டார்ஸ் மார்ஸ் எழுதலாம், ஹை ஃப்ளை எழுதலாம், டிஸ்பிளே மில்கி வே, ட்ரீம் ஹோம், பை ஃப்ளை. ஓகேவா கண்ணு? இது அந்த ரைமிங் வேர்ட்ஸ் ஒத்த ஓசையோட வர்ற சொற்கள். ஓகே செகண்ட் ஒன் பாருங்கள், அரேஞ்ச் த ஜம்பிள்டு வேர்ட்ஸ் பேஸ்ட் ஆன் த அபவ் போயம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னுக்கு மேக்னிஃபிசன்ட், MAGNIFICENT மேக்னிஃபிசன்ட். செகண்ட் ஹர்ட்லிங், HURDLING ஹர்ட்லிங். தேர்ட் ஒன் கேலக்ஸிஸ், GALAXIES. ஃபோர்த் ஒன் நெப்டியூன், NEPTUNE. ஃபிஃப்த் ஒன் ஜூபிட்டர், JUPITER. ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட்டு மேட்ச் த வேர்ட் வித் கரெக்ட் பிக்சர். கேலக்ஸிக்கு த லாஸ்ட் பிக்சர், மார்ஸ் திஸ் ஒன், ஹேர்டில் தான் தடைகள் கண்ணு, ஸோ இதுதான் சட்டர்ன், அது ஃபோர்த் ஒன், நெப்டியூன் ஃபிஃப்த் ஒன் இங்கே இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிடுங்க. தென் ஃபைண்ட் த கலெக்டிவ் நவுன்ஸ் ஃப்ரம் த கிவன் சென்டென்ஸ். கலெக்டிவ் நவுன் அப்படின்னாலே கண்ணு, அதாவது இப்போ கிரேப்ஸ் இருக்குன்னு வைங்களா, நம்ம எப்படி சொல்லுவோம், அந்த திராட்சை கொத்துன்னு சொல்லுவோமா, அதே இங்கிலீஷில் பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஓகேங்களா? அந்த மாதிரி சொல்லுவோம் கண்ணா. ஹர்ட் ஆஃப் கவுஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்குது. இங்கே பாருங்கள், எ பிளாக் ஆஃப் பேர்ட்ஸ் ஃப்ளூ ஓவர் த பிரிட்ஜ். இதில் கலெக்டிவ் நவுன் எதுன்னு கேட்குறாங்க. அந்த ஃப்ளாக் அப்படிங்கிறது தான் அந்த கலெக்டிவ் நவுனை குறிக்கிற வேர்டு. எ ஹர்ட் ஆஃப் கவுஸ் வேர் சீன் நியர் த பாண்ட். அப்போ இதில் எந்த வேர்ட் குறிக்கும்னா ஹர்ட், HERD. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மேட்ச் த கலெக்டிவ் நவுன்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ். ஓகேவா? இதை நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு இங்கே எழுதிக்கோங்க. இந்த டேஷில் எழுதணும் கண்ணா, நான் பெருசாக எழுதி காட்டுறேன். எ பஞ்ச் ஆஃப் கிரேப்ஸ், எ கேலக்ஸி ஆஃப் ஸ்டார்ஸ், எ பேண்ட் ஆஃப் மியூசிஷியன்ஸ், அண்ட் தென் எ ஸ்வார்ம் ஆஃப் ants. ஓகேங்களா? ஓகே, டேஷ் நவுன்ஸ் ஆர் நவுன்ஸ் தட் cannot be seen or touched but can only felt. அதாவது நம்மளால தொட முடியாது, ஓகேங்களா, பார்க்க முடியாது, ஆனால் உணர மட்டும்தான் முடியும். அந்த நவுனுக்கு என்ன பெயர் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் நவுன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் சர்க்கிள் த அப்ஸ்ட்ராக்ட் நவுன் அண்ட் அண்டர்லைன் த கலெக்டிவ் நவுன்ஸ். அப்ஸ்ட்ராக்ட் நவுனை சர்க்கிள் பண்ணணும். ஸோ ஹாப்பினஸ்ன்ற சந்தோஷமா, அந்த சந்தோஷம் அப்படின்றது நம்மளால் உணர முடியும், அதை காட்ட முடியாது இல்லைங்களா? ஸோ ஹாப்பினஸ்ன்றது அப்ஸ்ட்ராக்ட் நவுன், டீம் அப்படிங்கிறது கலெக்டிவ் நவுன், அதை நான் அடிக்கோடு போட்டிருக்கேன், அண்டர்லைன். ஓகே, ஃபிஃப்த் ஒன், complete the sentence by choosing the correct collective noun and abstract noun from the given options. This army of soldiers is known for their bravery. ஓகேங்களா? அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, ராணுவ வீரர்கள், அவங்கள எப்படி சொல்லலாம், ஆர்மி ஆஃப் சோல்ஜர்ஸ் சொல்லலாம், அவங்களோட தைரியம், வீரம். ஓகேங்களா? ஃபார் their bravery. B is the answer. டேஷ்ல எடுத்து எழுதிக்கோங்க. Now we are coming to the worksheet 2. Listen to the conversation and practice the hard words when teacher reads. ஓகேங்களா? இதை ரீட் பண்ணுறதை என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா உங்களை கவனிக்க சொல்கிறாங்க. சரிங்களா கண்ணு? அவ்வளோதான். ஸோ to the kind attention of passengers, the train number 12675, the Kovai Superfast Express bound from Chennai to Coimbatore via Valaja Road, Salem is arriving shortly on platform number 2. அதே மாதிரி இன்னும் 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க. to the kind attention of passengers, the train number 16182, the Silambu Express bound from Sengotai to Chennai Egmore via Arpukotai, Tiruchirappalli, Viluppuram is departing shortly from platform number 6. May I have your attention please? The train number 12641, the Tirukural Superfast Express bound from Kanyakumari to New Delhi via Chennai, Nagpur, Jhansi was expected to arrive at 11:40, is now running late by 2 hours. The inconvenience caused is deeply regretted. அதாவது கண்ணு, நீங்கள் ரயில்வே ஸ்டேஷன் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா கண்ணு? இதுதான் உங்களை அப்சர்வ் பண்ண சொல்கிறாங்க கண்ணா. ஓகே, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் கரெக்ட் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ இதை நான் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. நிலவன் ஸ்டார்டட் த ஸ்பேஸ் ஷட்டில் அன்னோயிங்லி. நெக்ஸ்ட் ஒன், த ஷட்டில் கிராஷ் லேண்டட் ஆன் an unknown planet. Third one, the alien took the brothers carefully. Fourth one, children wake up, come on. ஓகேங்களா? அவ்வளோதான் கண்ணு, நீங்கள் எடுத்த அந்த லைனில் கண்டிப்பாக எழுதிடுங்க. Now we are coming to the worksheet 3.
இது என்னன்னா கம்ப்ளீட் டயலாக் பிட்வீன் த சன் அண்ட் த எர்த். சன்னுக்கும் எர்த்துக்கும் இடையில உள்ள டயலாக் இங்கே கொடுத்துருக்கிற வேர்ட்ஸை வச்சு நம்ம ஃபீல் பண்ணணுமா, சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்க. எஸ், யூ ஆர் ரைட், ஐ எம் worried. Sun, what happened? I am polluted every day by the humans. Thus pollution had decreased my resistance, which stopped your ultraviolet rays from reaching my surface. Sun, it's all because of humans, so let them suffer. அவங்களும் கஷ்டப்படட்டும். Oh no, please forgive them. Can you stop emitting your harmful rays? They have increased the greenhouse effect. If I have to forgive them, they must stop cutting trees. I will advise them to plant more trees and avoid deforestation and use of plastics. அதாவது பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ண மாட்டோம், மரங்களை நிறைய வளர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா கண்ணா? அவ்வளோதான். இந்த நீ டேஷில் எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, which one do you think is correct? Speak a few lines and write a slogan about the one you choose. இங்கே வந்து மரத்தை வெட்டுறாங்க, இங்கே மரத்தை நடுறாங்க. அப்போ எதுக்குன்னு கரெக்டு? பிளான்டிங் ட்ரீஸ் தான் இல்லைங்களா? அதுக்கு நம்மளை ஒரு 3-4 லைன்ஸ் எழுத சொல்கிறாங்க. நான் என்னோட தாட்டில் வந்தது எழுதியிருக்கேன், நீங்கள் உங்களோட ஓன் சென்டென்ஸில் கூட எழுதலாம். We have to plant more trees to get good and pure air. If you need healthy life, plant more trees அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்லோகன் வந்து சேவ் ட்ரீஸ் சேவ் லைஃப். அந்த ட்ரீ நடுறதை பற்றி, மரம் நடுறதை பற்றி ஏதாவது ஸ்லோகனில் சொல்கிறாங்க. நான் எழுதியிருக்கிறது சேவ் ட்ரீஸ் சேவ் லைஃப். ஓகேவா? மரத்தை நட்டால் தான் நம்ம வாழ்க்கை நல்லாயிருக்கும். ஓகேவா? ஆரோக்கியமாக இருக்கும். தேர்ட் கொஸ்டின், சூஸ் த கரெக்ட் பொலைட் எக்ஸ்பிரஷன். பொலைட்னா கண்ணு ஒரு அமைதியான கண்ணியமான ஒரு வெளிப்பாடு. அதுக்கு நம்ம என்ன எழுதணும்னா, சிட் டவுனா டேக் யுவர் சீட்னா டேக் யுவர் சீட், உங்களோட சீட்டில் நீங்கள் உட்காருங்க அப்படி மாதிரி. டேக் யுவர் சீட் தான் ஆன்சர். This is an informal letter to your uncle. Read it clearly and fill in the blanks with suitable words. இந்த வேர்ட்ஸை வச்சு இங்கே ஃபில் பண்ணணும். ஓகேங்களா? Dear uncle, how are you? I am fine. I hear that you have got a promotion in your office. Congratulations for that, uncle. Next Sunday I am going to participate in sports meet to be conducted in my school. I have the confidence na ஒரு தன்னம்பிக்கை that I will definitely win the prize. I expect you to come for the meet and support me. Convey my records to my beloved aunt. அதாவது கன்வே பண்ணுங்கன்னா நான் வந்து அத்தையை கேட்டதா சொல்லுங்க, ஓகேவா அப்படின்ற மாதிரி அர்த்தம். கன்வே பண்ணுங்க. யுவர்ஸ் லவ்விங்லி. அப்புறம் உங்களோட அட்ரஸ் கண்ணு, சாரி ஆக்சுவலி வந்து இது வந்து யார், அந்த பையன் அவனோட மாமாக்கு எழுதுறாங்களா, உங்கள் மாமாவோட பேர், அவங்களோட அட்ரஸ்லாம் எழுதுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், fill in the blanks with appropriate parts of friendly letter given in the box. ஸோ ஃபஸ்ட்டு லெட்டர் எழுதணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வரும்னா டேட் வரணும் கண்ணு, அதுக்கப்புறம் க்ரீட்டிங். ஓகேவா? அவங்கள பற்றி நலம் விசாரிக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து இதெல்லாம் வரும். how are you, we have arranged for a picnic. இந்த இடத்துல என்ன டேட்டில் நீங்கள் வந்துட்டு லெட்டர் எழுதுறீங்களோ அந்த டேட் எழுதுங்க. க்ரீட்டிங்னா வந்து என்ன பண்ணலாம், டியர் அங்கிள், டியர் கிராண்ட்மா. ஓகேவா கண்ணு? அந்த மாதிரி எழுதுறது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதெல்லாம் எழுத போகிறோம். இது அப்படியே ஐ ஹோப் யுவர் மாம் லெட்ஸ் you to have a good time with us. I am eagerly waiting for your reply. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா yours lovingly அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். அதுக்கப்புறம் உங்களோட சைன் போடுவீங்க, சிக்னேச்சர். ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 4, read the following passage and answer the questions that below. ஓகேவா கண்ணா? இந்த பேசேஜை ரீட் பண்ணி அதுக்குரிய ஆன்சர் எழுதணும். வேர் டிட் சந்தோஷ் கோ ஃபார் ஹிஸ் சம்மர் வெக்கேஷன். அந்த பையன் சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கே போனான்னா அவங்க பாட்டியோட, அதாவது தாத்தா பாட்டியோட கிராமத்துக்கு போகிறான். ஸோ சந்தோஷ் வென்ட் டு ஹிஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ். இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள், கிராண்ட் பேரண்ட்ஸ் வில்லேஜ் ஃபார் ஹிஸ் சம்மர் வெக்கேஷன். ஹூ வாஸ் சந்தோஷ் ஃப்ரெண்ட் இன் த வில்லேஜ்னா கிராண்ட்மா இன்ட்ரடியூஸ்டு பாவைன்ற பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அவள் தான் வந்து அவனுக்கு ஃப்ரெண்டாக இருக்கா. ஸோ பாவை வாஸ் சந்தோஷ் ஃப்ரெண்ட் இன் த வில்லேஜ், பாவை. அடுத்தது வேர் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக். எங்கே கண்ணு விளையாண்டாங்க அப்படின்னா ஹைட் அண்ட் சீக் வந்து நியர் த பிக் பேனியன் ட்ரீ, அந்த பெரிய ஆலமரத்துக்கிட்ட விளையாண்டாங்க. ஸோ த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் வேர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் நியர் த பிக் பேனியன் ட்ரீ. ஓகேங்களா? நெக்ஸ்ட், ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். த எலிஃபேண்ட்ஸ் அண்ட் த மைஸ். There was a village in that mice lived with its group in a nest. In the outskirts of this village, there was a lake where a herd of elephants visiting regularly to bath and drink water. Since the village was on the way to this lake. இந்த பேராகிராஃப் அப்படியே வருது கண்ணா. ஓகேங்களா? ஃபுல்லாக இதில் வந்து மேட்ச் பார்க்கலாம். ஓகேவா? அவுட்ஸ்கர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னா ரிமோட் ஏரியா. ஓகேங்களா? ரிமோட். ட்ராம்பிள்டு அப்படின்னா, ட்ராம்ப்டுனா வந்து க்ரஷ்ஷு. நிபிள்டு அப்படின்னா பைட், கடிக்கிறது. ஓகேங்களா? அந்த எலி வந்து அந்த வலையை வந்து கடிக்கும். கிரேட்ஃபுல் அப்படின்னா தேங்க்ஃபுல். ஹர்ட் அப்படின்னா எ குரூப் ஆஃப் எலிஃபேண்ட்ஸ். ஓகேவா? அந்த குரூப் ஆஃப் கூட்டமாக யானை கூட்டங்கள் போகிறாங்களா, அதுக்கு நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஹர்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்தது, வாட் இஸ் த மாரல் ஆஃப் த ஸ்டோரினா, ஆக்சுவலாக அந்த யானைக்கிட்ட வந்து அந்த எலி கேட்கும், நீங்கள் இந்த பக்கம் வராதிங்க, நீங்கள் நடந்து வரும்போது நாங்கள் மெதிப்படுறோம், அழிஞ்சு போயிடுறோன்னு. அதனால் அந்த யானையும் வராது. அப்புறம் யானைக்கு ஒரு தடவை வந்து பிரச்சனை வரும்போது அந்த எலி தான் போய் காப்பாற்றும். சரிங்களா கண்ணு?
அதனால் இங்கே என்ன கொடுத்துருப்பாங்கன்னா ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன். எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். தேவையான போது கரெக்டான நேரத்தில் உதவு செய்யணும். அதுதான் மாரல் ஆஃப் த ஸ்டோரி. எ ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் டீட். ஓகேங்களா, இதை வந்து மாரல். நீதி, அரேஞ்ச் த ஈவெண்ட்ஸ் இன் த சீக்வன்சியல் ஆர்டர். ஃபஸ்ட்டு பாருங்கள், அந்த பையன் இந்த சந்தோஷ் செய்கிற ஒரு ஸ்டோரி தான் இது. பேக்டு கிளாத்ஸ் அண்ட் டேப்ஸ், ட்ராவல்டு பை பஸ், met பாவை அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், visited the pond, back to home in the city. இதை நீங்கள் லைனாக அரேஞ்ச் பண்ணி எழுதிடுங்க. நெக்ஸ்ட்டு, ஐடென்டிஃபை த கரெக்ட் ஸ்பெல்லிங் ஃப்ரம் த கிவன் ஆப்ஷன்ஸ். எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதுதான் வந்து கரெக்ட் ஸ்பெல்லிங். EXPERIENCE எக்ஸ்பீரியன்ஸ். நெக்ஸ்ட், சீனரிக்கு SCENERY சீனரி, இதுதான் கரெக்ட் ஸ்பெல்லிங். சர்க்கிள் த எக்ஸாக்ட் மீனிங் ஆஃப் த வேர்ட். நியூமரஸ் அப்படின்னா மெனி, நிறையன்னு அர்த்தம். வெக்கேஷன்னா ஹாலிடே. ஓகேங்களா, விடுமுறை. நவ் we are coming to worksheet 5. மேட்ச் த அப்ராப்ரியேட் ஆண்டனிம்ஸ். ஆண்டனிம்ஸ்னா எதிர்ச்சொல். ஓகேவா, பிக், ஸ்மால், ஃபியூ, மெனி, டாப், பாட்டம், அப், டவுன். ஓகேங்களா, பிக் அவுட் த கரெக்ட் சினானிம் ஃபார் த அண்டர்லைன் வேர்ட் பை ரெஃபரிங் த டிக்ஷனரி. abundant அப்படின்னா plentifulனு அர்த்தம் கண்ணு. ஓகேவா, plentiful. நெக்ஸ்ட், ஃப்ரேம் த சென்டென்ஸ் யூசிங் த வேர்ட் நியூமரஸ். நியூமரஸ்னா நான் நிறையன்னு சொன்னேன் இல்லையா, என்ன வேணாலும் எழுதலாம். we have met numerous times. நாம் நிறைய டைம் மீட் பண்ணியிருக்கோம். we have met numerous times நான் எழுதியிருக்கேன். நீங்கள் வேறு ஏதாவது கூட எழுதுங்க. ஓகேவா, நியூமரஸ்னா மீனிங் வந்து மெனி. ஓகேவா, நெக்ஸ்ட்டு, சர்க்கிள் த ஆட் ஒன் ஃப்ரம் த ஃபாலோயிங். இதில் வித்தியாசமாக இருக்கிறது என்னது? ஹாப்பினா சந்தோஷம், ஜாயினால் சந்தோஷம், சியர்ஃபுல்னா சந்தோஷம், சேட்னா சோகம். அதனால் அதுதான் தப்பாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. சர்க்கிள் அண்ட் ரைட் த ஆண்டனிம் ஃபார் த வேர்ட் ஸ்மால். ஓ, இந்த ஃபாலோயிங். இந்த கொடுத்துருக்கிற பேராகிராஃபில் ஸ்மாலுக்குரிய ஆப்போசிட் கேட்குறாங்க. ஆண்டனிம்னா ஆப்போசிட். அப்போ ஸ்மாலுக்கு என்ன ஆப்போசிட்னா பிக். ஓகேங்களா, ஸோ ஸ்மால், பிக். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட், கம்ப்ளீட் த கான்வர்சேஷன் யூசிங் த ஃபாலோயிங் ஃப்ரேஸ். இந்த கொடுத்துருக்கிறத வச்சு ஒரு கான்வர்சேஷன் எழுதணும், ஒரு உரையாடல். ஓகேவா, சன், மாம், I at am home அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மாம், how was school? How did you do your test? Son, school was okay and I did great on the test. Mom, I feel hungry. What are you cooking? It smells so good. Mom, you need to refresh. Go and have a face wash. முதல்ல ஸ்கூல்லேருந்து வந்த உடனே என்ன சொல்லுவாங்க? அம்மா போய் முகம் கழுவிடான்னு சொல்லுவாங்கல்ல கண்ணு. அடுத்தது, கேன் ஐ ஹேவ் சம் ஸ்நாக்ஸ்? அந்த பையன் கேட்குறான், கொஞ்சம் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுமா? வாஷ் யூர் ஹேண்ட்ஸ், கை கழுவு. ஐ ஃபீல் ஹங்க்ரி, ஐ வாண்ட் சம்திங் டு ஈட். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஹங்க்ரினா பசி கண்ணு, நான் ஏதாவது சாப்பிட்டே ஆகணும். டோன்ட் ஸ்பில் த ஃபுட். அவங்க ஏதோ கொடுத்துட்டாங்க, பட் சிந்தாமல் சாப்பிடுன்னு சொல்கிறாங்க. டூ யுவர் ஹோம்ஒர்க். சாப்பிட்டு முடிச்சுட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க? ஹோம்ஒர்க் செய்ய சொல்கிறாங்க. அந்த பையன் எஸ் மேம்னு சொல்கிறான். ஓகேங்களா, ஓகேக்கண்ணா, இதை பார்த்து அந்த டேஷில் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட், ஒர்க் ஷீட் 6 வந்திருக்கோம். லாஸ்ட் வீக், ஆக்சுவலி கண்ணு இது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் குறிக்குது. ஓகேவா, பாஸ்ட் டென்ஸை எழுதுறது. ஸோ லாஸ்ட் வீக் ஹீ டேஷ்னா ரோட். ரைட்டுக்குரிய பாஸ்ட் டென்ஸ் வந்து ரோட். ஸோ யூ ஹேவ் டு ரைட் ரோட். ஆன்சர் டி. She dash the first prize na 1, WON 1. வின்னோட past tense 1. இது ஆன்சர். நெக்ஸ்ட், ரைட் த கரெக்ட் ஒர்க் ஃபார்ம் ஃபார் த ஃபாலோயிங் சென்டென்ஸ். She was drawing. ஏன்னா கண்ணு இங்கே வாஸ் வேர் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வேர்பும் கொடுத்துருக்காங்க. அதனால் என்ன பண்ணணும்னா ஸ்ரீ வந்தால் வாஸ் தான் போடணும். ஓகேவா, அப்போ ஷீ வந்தாலும் ஹீ வந்தாலும் இட்டு வந்தாலும் வாஸ் தான் போடணும். ஏன்னா அதெல்லாம் சிங்குலர், அதனால் வாஸ் போடுறோம். ஷி வாஸ் ட்ராயிங், இந்த பார்த்து எழுதி ஐஎன்ஜி போடணும். அதாவது பாஸ்ட் கண்டினியூஸ். ஷி வாஸ் ட்ராயிங் ஏ பிக்சர். யூ வேர், யூ வந்தால் வேர் போடணும். தே வந்தால் வேர் போடணும். ஐ வந்தால் வேர் போடணும். அப்புறமா ஐ வாஸ் தான் போடணும். யூ வேர் வி வந்தாலும் வேர் போடணும். சரிங்களா, ஸோ யூ வேர் மேக்கிங் லஞ்ச். இந்த டேஷில் எழுதிக்கோங்க. he was going to Delhi. He was going to Delhi. Okay va, write the correct past continuous form of verbs given in the bracket. The earthquake began when we, the play irka kane we vanda na enna ponnu sonna were ponnu sonna adanaல we were playing, play போட்டு ing, playing cricket. He vanda was தான் போடணும். He was reading a book in the library when it rained. Next, circle the verb in the past tense and underline the present tense. Past tense circle பண்ணணுமா, underline பண்றது present tense தான். So watched, ed வந்துச்சுன்னா அது past tense. ஸோ நான் வட்டம் போட்டுட்டேன். இதில் present tense வந்து washes. ஓகேவா, இது third person singularனு சொல்லுவாங்க. இது வந்து present verb தான். ஓகே, washes. Write the simple past form of the given verbs and complete the crossword puzzle. ட்ரிங்க்குக்கு past tense drank கண்ணு. ஸோ இங்கே எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன்க்கு DRANK. நெக்ஸ்ட்டு ஈட்டுக்கு past tense ate, ATE இங்கே எழுதிக்க பாருங்க, ATE. நெக்ஸ்ட்டு ரைட்டுக்கு past tense wrote, WROTE, wrote. ஃபோர்த் ஒன் டேக்குக்கு past tense took, TOOK, took. நெக்ஸ்ட்டு கெட்டுக்கு past tense got, GOT, got. ஸோ GOT. ஓகேங்களா. Now we are coming to the worksheet 7.
In the village of Manipuram, there lived a wealthy farmer. அதாவது இது என்ன கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, read the following passage aloud and write the hard words and its meaning in the given lines. நீங்களா இதில் இருக்க ஹார்ட் வேர்ட்ஸ் எடுத்து எழுதி அதுக்குரிய பொருள் எழுத சொல்கிறாங்க, மீனிங் எழுத சொல்கிறாங்க. ஸோ லிசன் பண்ணுங்கள், ரீட் பண்ணுறத. In the village of Manipuram, there lived a wealthy farmer. He had 4 daughters. All his daughters were married and living their life happily. The farmer was getting old. He wanted to distribute his wealth to his daughters, but he wanted to know what responsibility he could give to reach each of his daughters. He called all his daughters and gave each of them a bag of millet. He asked them to use grains in the best way possible and then come back to him after 1 year. ஸோ இதில் ஹார்ட் வேர்ட்ஸ் எழுத சொல்கிறாங்கப்பா. வெல்த்தி, நான் எனக்கு தோணுன அந்த கடினமான வார்த்தைகளுக்கு எழுதியிருக்கேன். வெல்த்தி அப்படின்னா ரிச், ஓகேவா, நல்லா செல்வந்தர்கள் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட் அப்படின்னா ஷேர் பண்ணி கொடுக்கறது. ஸோ கிவ் எ ஷேர், பங்கிட்டு கொடுத்தல், அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்னா கொடுத்தல். நெக்ஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா அவங்களோட பொறுப்புகள் கண்ணா, ஓகேவா, அது அத்தாரிட்டி இல்லைனா கண்ட்ரோல் எழுதலாம், நமக்கு எவ்வளோ பொறுப்புகள் இருக்குது அப்படின்றது. மில்லட், இப்போ உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நல்லா படித்து லைஃப்பில் நல்லபடி வர்றது தான், உங்களோட அறிவுத்திறனை வளர்த்துக்கிறது தான் இப்போ இருக்கிற உங்களோட குழந்தைங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி, ஓகேவா. மில்லட் அப்படின்றது ஸ்மால் சீட், சின்ன விதைகள் மாதிரி. பாசிபிள் அப்படின்னா அவைலபிள், அதாவது சாத்தியக்கூறுகள் இருக்கா, எவ்வளோ பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது. ஸோ அவைலபிள். நெக்ஸ்ட்டு ரைட் அண்ட் ஆட்டோபயோகிராஃப் யூசிங் த கிவன் க்ளூஸ். இது நீ தான் எழுத போகிற, இதை நான் எழுத மாட்டேன். மை நேம்ஸ், உன்னோட நேம் எழுதுவேன். ஐ எம் ஸ்டடியிங் 5th ஸ்டாண்டர்ட்னு எழுதுவேன். மை ஃபேவரட் கலர், உனக்கு பிடிச்ச கலர் என்னவோ அதை எழுது. மை ஃபேவரட் ஸ்போர்ட், உனக்கு பிடிச்ச கேம் என்ன, கிரிக்கெட்டா, ஃபுட்பாலா, வாலிபாலா, என்ன பால், உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நீ எழுது. செஸ் என்ன வேணா இருக்கலாம். மை ஆம்பிஷன் இஸ் டு பிகம், நீ ஃப்யூச்சரில் என்ன ஆகணும்னு ஆசைப்படுற, ஓகேவா, பெரிய கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், ஃபார்மர் ஆகலாம், ஓகேங்களா, இன்ஜினியர் ஆகலாம். ஸோ உனக்கு என்ன ஆசையோ அதை நீ எழுதலாம். ஓகே, கம்ப்ளீட் த பேராகிராஃப் யூசிங் வேர்பல் க்ளூஸ் கிவன் இன் த பிராக்கெட்ஸ். பாவை டேக்ஸ் மீ டு த வில்லேஜ் பாண்ட். பாண்ட்னா குளம். தெர் ஆர் மெனி சில்ட்ரன், நிறைய குழந்தைங்க. ஸ்பிளாஷிங் அரவுண்ட் இன் த பாண்ட். சம் பாய்ஸ் ஆர் கிளைம்பிங் டு த டாப் ஆஃப் த டேமரின் ட்ரீ. மேலே மரத்து மேலே ஏறுறாங்க பசங்க. கேர்ள்ஸ் ஆர் பிளேயிங் ஹைட் அண்ட் சீக் நியர் த பிக் பேனியன் ட்ரீ. பிள்ளைங்கள்லாம் வந்து ஒளிஞ்சு விளையாடுறாங்க, ஓகேவா. இந்த 4 ஆப்ஷனையும் இங்கே ஃபில் பண்ணணும். Read the story and supply the appropriate punctuation mark. A little tortoise lived in a garden. Full stop. It carried a big shell on her back. Full stop. It can't walk or run fast. Oh, its shell was so heavy. ஆச்சரியமாக சொல்கிறதுனால இங்கே எக்ஸ்க்ளமேட்டிவ் சிம்பிள், ஆச்சரிய குறி. One day a fox tried to catch the tortoise, but it hid safe inside the shell. Full stop. Will the fox be able to catch the tortoise? இது வந்து கொஷினாக கேட்குறாங்க, அதனால கொஷின் மார்க், ஓகேங்களா. அதாவது அந்த நரியால் அந்த ஆமையை பிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. Fill in the blanks using the clues to form a meaningful paragraph. I can play for some time in the cool water, but I cannot swim. அந்த சில்லுன்னு இருக்க தண்ணியில் விளையாடணும்னு ஆசை, ஆனால் என்னால் நீச்சல் அடிக்க முடியல. I sat on a big smooth rock and watched my friends swim like experts. நான் வந்து அந்த ஸ்மூத் ராக், அந்த மென்மையான பாறை மேலே உட்காந்து அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுறத பார்த்தேன். ஸோ அண்டு போடுறோம். மற்றும் லைக் டு ஸ்விம் அண்ட் ஸோ ஐ ப்ராக்டிஸ் வித் மை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் நீச்சல் அடிக்கணும்னு ஆசையாக இருக்குது, நீந்தணும்னு. அதனால் நானும் வந்து பயிற்சி எடுத்துக்கிறேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அடுத்தது ரைட் எ ஃபியூ லைன்ஸ் அபவுட் யுவர் ஃப்ரெண்ட் அண்ட் ஷேர் யுவர் என்ஜாயபிள் மூமெண்ட்ஸ் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். கண்ணு இது வந்து உன்னோட நண்பனை பற்றி எழுத சொல்கிறாங்க, உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் யுவர் டைம், நீ தான் எழுதணும், ஓகேவா. உன் ஃப்ரெண்டை பற்றி நான் எழுத முடியாது இல்லையா. ஒர்க் ஷீட் நம்பர் 8. Read the poem and answer the following questions. Our flag is green and white and orange. Our hearts are brave and true. We are all lined up to celebrate and I have saved you place for you. It's written by Betty Bose. How many colors are mentioned in the poem? என்னென்ன கலர் கண்ணு இருந்துச்சு? Green, white, orange. So there are 3 colors. ஓகேங்களா, 3 colors are mentioned in the poem. How many னா எத்தனை வண்ணங்கள். What is the poem about? இந்த poem எதை பற்றி இருக்குன்னா patriotism, தேசப்பற்ற பற்றி இருக்கு. So this poem is about patriotism. Patriotism. Choose the word given in the box and fill in the blanks to form a poem. With 3 stripes and a yellow sun. I love it very much. For me it's beautiful. It's our national flag. ஓகேவா, அந்த டேஷ்ல எடுத்து எழுதிக்கோங்க. Choose the correctly spelled word using the given clues. இந்த untidy அப்படின்னா ரொம்ப அழுக்கா இருக்கு கண்ணு, அதுக்கு என்ன வரும்னா மஸ், ஓகேவா, MUSS மஸ். அடுத்து டாக்டர், DOC, TOR டாக்டர், ட்ரீட்ஸ் பீப்புள், மக்களை பார்க்குறவங்க, குணப்படுத்துகிறவங்க.
புக் இது வந்து அனாலஜி கண்ணா. புக் ரீட், டெலிவிஷன் பார்த்தா என்ன பண்ணுவோம், வாட்சிங் ஓகேவா, பார்க்குறோம். ஸ்னோ ஒயிட், நேஷன் ஆர்மி ஓகேவா, நம்மளோட நேஷன் ஆர்மி கண்ணு. அடுத்தது அரேஞ்ச் அண்ட் ரைட் ஈச் சென்டென்ஸ் இந்த கரெக்ட் ஆர்டர். நான் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் எடுத்து எழுதிருங்க. மை ஃபாதர் வாஸ் வாட்சிங் டெலிவிஷன், எங்கள் அப்பா டிவி பார்க்குறாரு. அடுத்தது வி ஹாவ் எ ரோல் இன் அவர் சொசைட்டி, வி ஹாவ் அ ரோல் இன் அவர் சொசைட்டி. இதை நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க கடை நம்பர் பார்த்து அரேஞ்ச் பண்ணி எழுதிருங்க. ரிசைட் த போயம் ட்வைஸ் அண்ட் ஃபைண்ட் த ஜம்பிள்டு வேர்ட். இந்த போயமை ரீட் பண்ணிவிட்டு இந்த ஜம்பிள்டு வேர்டுக்கு ஸ்பெல்லிங் பார்க்க சொல்கிறாங்க கண்ணு. நான் இதுக்கு ஆன்சர் எழுதிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒன் பீப்புள், PEOPLE. செகண்ட் ஒன் ஷெல்டர், SHELTER தங்குமிடம். தேர்ட் ஒன் ஃப்ராக்ரன்ஸ் ஒரு வாசம், FRAGRANCE. நெக்ஸ்ட் கண்ட்ரி, COUNTRY கண்ட்ரி. ஃபிஃப்த் ஒன் ஷீல்டு, SHIELD ஷீல்டு ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பை ரீடிங் த அபவ் போயம். இந்த போயமை படித்து அதுக்குரிய மீனிங் கேட்குறாங்க, ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. த பிளான்ட் வாஸ் வாட்டர்ட் பை வாட், லவ் ஓகேங்களா, அன்பால் வளர்த்துறாங்களா அந்த செடியை, லவ். வாட் நர்ச்சர்டு பீஸ் இன் அவர் கண்ட்ரி அப்படின்னா இந்த இதில் இருக்குது பிரான்ச்சஸ் ஓகேவா, இதுக்குரிய ஆன்சர் பிரான்ச்சஸ். ஹூ ஸ்ப்ரெட்ஸ் த ஃப்ராக்ரன்ஸ் ஆஃப் லவ் அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப் ஓகேவா, அன்பை வெளிப்படுத்துறது எனக்குன்னு ஃப்ரூட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். வேர் வாஸ் த சீட் பிளான்ட், எங்கே வந்து அந்த பிளான்ட்டை விதைச்சாங்கன்னா மைண்டு, அந்த மைண்டில், இன் மைண்ட். வேர் டு த ரூட்ஸ் கோ, அந்த வேர்கள் எங்கே போகுது, வேஸ் ஆஃப் ஹியூமன்ஸ் ஓகேவா, மனிதர்கள் மூலமாக போகுது, வேஸ் ஆஃப் ஹியூமன்ஸ். நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட் 9, சூஸ் த ப்ரிப்போர்ஷன் டு கம்ப்ளீட் த ஸ்டோரி மீனிங்ஃபுல்லி. த கேட் இன் த ஸ்னோ ஸ்டோம், there was a cat in a home, one day it was very sad because ஏனென்றால் none of her friends came to her home, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரும் அவங்க வீட்டுக்கு வரல. and one of her friends had a dog who loved snowstorms. it was not long before her friend and her dog came to visit, வந்தாங்க அவங்க ரெண்டு பேரும். she was not sad anymore. இந்த ப்ரிப்போர்ஷனை எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ப்ரிப்போர்ஷன். we have planned to go for a picnic on Saturday, ஏதாவது நாள் வந்துச்சுன்னா ஆன் போடணும். I get up early in the morning ஓகேங்களா. அடுத்தது we reached the picnic spot at lunch time, ஏதாவது டைம் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்டு போடணும் ஓகே. circle and write the preposition ஓகேவா, சர்க்கிள் பண்ணிவிட்டு எடுத்து எழுதணுமா ப்ரிப்போர்ஷன் வேர்ட்ஸு. அட்டு, இன், ஆன், ஆஃப், இது 4 தான் ஓகேங்களா ப்ரிப்போர்ஷன். ஐடென்டிஃபை த டங் ட்விஸ்டர்ஸ். டங் ட்விஸ்டர்ஸ்னால் கண்ணு அப்படியே திருப்பி சொன்னால் அந்த நாப்பிரல் பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் ஈஸியாக இருக்குது. த பென் அண்ட் பென்சில் ஆர் ஆன் த டேபிள், மை மதர் கேவ் வெஜிடபிள்ஸ் டு இட், இதுதான் இருக்குது. த ஷார்ட் சோல்ஜர் ஷூட் ஸ்ட்ரைட், த ஷார்ட் சோல்ஜர் ஷூட் ஸ்ட்ரைட் அப்படி சொல்லும்போது அந்த நாப்பிரல் பயிற்சின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஆன்சர், டங் ட்விஸ்டர். ஃபோர்த் ஒன், ஐ லைக் டு பிரேக் கிரிக்கெட். அரேஞ்ச் த சென்டென்சஸ் இன் எ கோஹரண்ட் ஆர்டர், அதாவது ப்ராப்பராக லாஜிக்காக வர மாதிரி ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. இதை நான் நம்பர் போட்டிருக்கேன், நீங்கள் எடுத்து கீழே எழுதிடுங்க. It is a great honor to serve the nation by joining the army. On that day, we remember the sacrifice of our soldiers for guarding our nation. Every year, 7th December is observed as Armed Forces Flag Day. So, first one is every year 7th December is observed as on that day we remember the sacrifice of our soldiers. அதாவது அந்த ராணுவ வீரர்கள் அவங்களோட உயிர் தியாகம் பண்ணாங்க இல்லையா, அவங்களோட வாழ்க்கையை தியாகம் பண்ணாங்க, அதை பற்றி சொல்லுவாங்க. இட்ஸ் அ கிரேட் ஹானர், அவங்களுக்கு அது ஒரு பெரிய மரியாதை டு சர்வ் நேஷன் பை ஜாயினிங் த ஆர்மி ஓகேங்களா. அரேஞ்ச் பண்ணி எழுதிருங்க. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட். நெக்ஸ்ட், ரைட் அ சென்டென்ஸ் பேஸ்ட் ஆன் த பிக்சர். இந்த பிக்சரை யூஸ் பண்ணி நீ ஒரு ப்ரிப்போர்ஷன் வேர்டை போடணுமா. நான் 2 எழுதியிருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு டேபிள் மாதிரி இருக்குது, அது மேலே இந்த கேட் உட்காந்துருக்கா. ஸோ த கேட் இஸ் ஆன் த டேபிள் மேலே இருக்குது. அல்லது இங்கே ஒரு பிளான்ட் இருக்குது, அது பக்கத்தில் இருக்குது இல்லையா. ஸோ த கேட் இஸ் நியர் த பிளான்ட்னு போடலாம். அல்லது இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிளான்ட், அந்த பிளான்ட்டுக்கு முன்னாடி இருக்குது. ஸோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் பிளான்ட்னு போடலாம். நெக்ஸ்ட்டு, இந்த மேன் வந்து என்ன பண்ணுறாரு, பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரா. ஸோ த மேன் இஸ் ஸ்டாண்டிங் அட் த பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாரு. ஸோ the man is standing at the bus stop. Okay, next worksheet 10, practice the below given conversation with your peer. Okay வா, இதை ரீட் பண்ண சொல்லுவாங்க கண்ணா, நீங்கள் ரீட் பண்ணுங்கள் இன்னொருத்தரும் சேர்ந்து. read the following passage and answer the questions given. இந்த பேசேஜை ரீட் பண்ணி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண சொல்கிறாங்க. நம்ம ஆன்சர் பார்க்கலாம். வேர் இஸ் த ஜஸ்வந்த்கார் மெமோரியல் லொக்கேட்டட், எங்கே இருக்குன்னா அருணாச்சல் பிரதேஷ். இந்த ஜஸ்வந்த்கார் மெமோரியல் இஸ் லொக்கேட்டட் இன் அருணாச்சல் பிரதேஷ். ஸ்பெல்லிங் உங்களுக்கு இதாகனா இங்கே பார்த்து எழுதுங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு, ஹூ இஸ் ஜஸ்வந்த் சிங் ரவட் அப்படின்னா ஜஸ்வந்த் சிங் ரவட் வாஸ் அன் இந்தியன் ரிஃபில் மேன் ஓகேங்களா, அந்த ஆர்மியில் இருந்தவர். ஜஸ்வந்த்கார் இஸ் லொக்கேட்டட் அட் அன் ஆல்டிடியூட் ஆஃப் 10,000 feet. ஆன்சர் பி. ஜஸ்வந்த்கார் இஸ் எ மானுமெண்ட்னா ஆமாம், அவரோட நினைவாக தான் இது இருக்குது. ஸோ ட்ரூ. ரைட் எனி ஒன் டூரிஸ்ட் ஸ்பாட் ஆஃப் யுவர் டிஸ்ட்ரிக்ட். உன்னோட மாவட்டத்தில் இருக்க ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் எழுத சொல்கிறாங்க. நான் சும்மா கொடிவேரி டேம்னு எழுதியிருக்கேன், நீங்கள் என்ன வேணாலும் எழுதுங்க. ஓகேவா கண்ணு.
Next, recite the poem with action and pick out the rhyming words. So, look at the hospitality of Mother Nature. It gives everything to all creature. There are no strangers under the tree. Enjoy the shadows and fruits for free. There is a home for birds and refreshing place for a herd. ஓகேங்களா, இயற்கை எண்ணெய் வந்து எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நாம் தான் ஒரு சின்ன பேனா பென்சிலை பக்கத்தில் இருக்க ஃப்ரெண்டு கொடுக்கணுன்னா கூட ரொம்ப யோசிக்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இந்த நேச்சர், இயற்கை, மரம், காற்று எல்லாமே நமக்கு எந்த வித நம்ம பணமும் கொடுக்காம தானாக இயற்கையாக நமக்கு கிடைக்குது இல்லையா கண்ணு. அதுதான் இயற்கை எண்ணெய், நேச்சர், மதர் நேச்சர். ஓகே, ஸோ ரைமிங் வேர்ட்னா நேச்சர், கிரியேச்சர், ட்ரீ, ஃப்ரீ, பேர்ட், ஹர்ட். ஓகேங்களா, அன்லைன் பண்ணிட்டோம். இந்த இடத்துல இமேஜின் அண்ட் ட்ரா எ ட்ரீ வித் ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ஸ் அண்ட் ஷெல்டர் டு எ பேர்ட் எக்ஸெட்ரா. இது நீ வரைய வேண்டிய பகுதி. ஓகேவா, நீயா ஒரு அழகான மரம் வரைவியா, அதில் பூக்கள் இருக்குமா, காய்கள் இருக்குமா, அழகா நிழல்ல மரங்கள், பறவைகள்லாம் உட்காந்துருக்க மாதிரி நீ ஒரு ட்ரா பண்ணணும், ஒரு பிக்சர். ஓகே, ட்ரா பண்ணிடுங்க, அழகாக கலர் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு, write the synonyms for the given word. Hospitality அப்படின்னா taking good care of guests and visitors. வந்தவங்களை வந்து ரொம்ப நாம நல்லா பவித்திரமா பார்த்துக்கிறது. ஓகேங்களா, அன்பா, கருணையா, அந்த மாதிரி. refreshing அப்படின்னா renewing, RENEWING. Answer the following question. What is the hospitality of Mother Nature? Na Mother Nature gives everything to all creatures. இந்த உலகத்துல படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களுக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறது தான் இயற்கை எண்ணெய். ஓகேவா. Now we are coming to worksheet 12. Write the opposite of the underlined word. Fast க்கு opposite என்ன கண்ணு? Slow, SLOW. Color the cloud that has the meaning of pretty. pretty குறியது பியூட்டிஃபுல், அதை நீங்கள் கலர் பண்ணணும். ஓகேவா, இதெல்லாம் அசிங்கம், அக்லினா அசிங்கம் சொல்லுவாங்க, டர்ட்டினா அழுக்கு, கலர்லெஸ்னா வண்ணமே இல்லாத ஒரு இடம். ஸோ இதை நீங்கள் கலர் பண்ணிக்கோங்க. A suffix is a word part added to dash of a word, na end of the word. Prefix, suffix ன்னு ரெண்டு இருக்கு. Prefix na முன்னாடி வரும், suffix na லாஸ்டா வரும். So end. Match the words with suitable suffix and write the words in the blanks. Farm, farmer, அந்த farm எழுதி er போடுவீங்க. Cheer, cheerful. ஓகேவா, cheerful. State, statement, MENT. ஓகேங்களா. Add a suitable suffix to the word in bracket. Ramu paints pictures. He is a painter. PAINTER, painter. He paints the picture of girl. The girl is wearing a beautiful dress. But Ramu is poor. He lives on the street. He is homeless. வீடு இல்லை, HOMELESS. Now we are coming to worksheet 13. The present perfect tense uses dash form of the verb na past participle. அதாவது இப்போ இங்க பாருங்க, eatன்றது present tense-ஆ இருந்துச்சுன்னா past tense வந்து ate. ஓகேவா, இதே past participle வந்து eaten அப்படின்னு வரும். eat, ate, eaten. ஓகேவா, drink, drank, drunk அந்த மாதிரி வரும். அந்த தேர்ட் பார்ட்டை நம்ம past participle-னு சொல்லுவோம். அதான் இங்க கொஸ்டினா கேட்டிருக்காங்க. PAST past, PARTICIPLE past participle. Next, write the sentence in present perfect tense. Present perfect tense na have or has o போடணும். அதாவது he, she, it வந்துச்சுன்னா has போடணும். மீதி எல்லாத்துக்குமே have போடணும். போட்டுட்டு அந்த தேர்டா வர அந்த past participle எடுத்து எழுதணும். So she goes to school னா நம்ம எப்படி மாத்தணும்னா she has gone, go, went, gone. அதனால அந்த gone போடுவீங்க, GONE. She has gone to school. They play games. இதான் வந்து verb. they வரனால have போடணும், ஏன்னா இதெல்லாம் plural. They have played games. ஓகேங்களா, சிங்குலரா வந்துச்சுன்னா has போடுவோம், ப்ளூரலா வந்துச்சுன்னா they have played games. ஓகேங்களா. நெக்ஸ்ட், fill in the blanks with the correct word. dash has won the prize. has வந்திருந்தா என்ன போடணும்? he தான் போடணும், சிங்குலர். dash have written a story னா have வந்திருக்கனால I போடலாம் கண்ணா, I have. it வந்தா has தான் போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட், choose the correct verb form to the following sentence given in the bracket. she வந்தா என்ன போடணும்? has தான் போடணும். she has completed her homework. they வந்தா have போடணும். they have washed all their clothes. Next, look at the picture and frame a sentence using present perfect tense. இந்த பிக்சரை பார்க்கணுமா? இந்த ரெண்டு பேர் என்ன பண்றாங்க? ஃபுட்பால் விளையாடுறாங்களா? அப்ப நம்ம என்ன எழுதலாம்? they have played football னு எழுதலாம், அல்லது the boys have played football னு எழுதலாம். ஓகேங்களா. ஓகே. Next, worksheet 14. Listen to your teacher and answer the questions. There are 3 little puppies in a garden. The first puppy sees a mouse and runs away. The second one sees a butterfly and hides behind a bush. The third puppy sees a cat and barks at it. The other 2 puppies joined the third and all started barking. ஓகேவா, நிறைய நாய்க்குட்டிங்க இருக்கு தோட்டத்தில். ஃபஸ்ட்டு நாய்க்குட்டி வந்துட்டு ஒரு எலியை பார்த்த உடனே ஓடிருச்சு. செகண்ட் ஒன் வந்து ஒரு பட்டாம்பூச்சியை பார்த்த உடனே போய் புதருக்குள்ளே ஒளிஞ்சுக்குச்சு.
தேர்ட் ஒன் பூனையை பார்த்து கத்த ஆரம்பிச்சிருச்சு, மீதி ரெண்டும் அதோட சேர்ந்து லொல்லொல்னு குறைக்குதுங்க. ஓகேவா? வாட் டிட் த செகண்ட் பப்பி சி? செகண்ட் பப்பி யாரை பார்த்துச்சு? பட்டர்ஃப்ளைவா? ஸோ த செகண்ட் பப்பி சாய செகண்ட் பப்பி, இங்கே டிட்டு கொடுத்துருக்கனால நான் பாஸ்ட் டென்ஸில் எழுதியிருக்கேன். செகண்ட் பப்பி சாய பட்டர்ஃப்ளை. வாட் இஸ் த ஆக்ஷன் ஆஃப் அ தேர்ட் பப்பி வென் சி சீஸ் அ கேட்? அந்த பூனையை பார்த்து என்ன பண்ணுச்சு? குலைக்க ஆரம்பிச்சு இல்லையா? ஸோ த தேர்ட் பப்பி பாக்ஸ் when it sees a cat. Okay, listen to the teacher and circle the correct word in each sentence. They are coming home next week. அடுத்த வாரம் அவங்க வீட்டுக்கு வராங்க. So they are, ஓகேங்களா? they are வரணும், ஃபர்ஸ்ட் ஒன் தான் வரணும். You must always be quiet. quietனா தான் அமைதி, QUIET அப்படின்னா அமைதி. ஓகே, ஸோ செகண்ட் ஒன் வரணும். Are you coming to school? நீ ஸ்கூலுக்கு வரையா? அப்போ ஆர், ஆர் போடணும். அரேஞ்ச் த வேர்ட்ஸ் இன் த கரெக்ட் ஆர்டர் டு மேக் அ மீனிங்ஃபுல் சென்டென்ஸ். நான் நம்பர் போட்டிருக்கேன், எடுத்து எழுதிட்டேன் கண்ணு. த பிஜிஎன் ஸ்டார்டட் டு வரி ஃபார் ஹர் ஃப்ரெண்ட். ஓகேங்களா? எடுத்து எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நவுன் வேர்ப்னா என், நவுன்னா என் போட்டிருக்கேன், வேர்ப்னா வி போட்டிருக்கேன், நீங்கள் இந்த இடத்துல எழுதிக்கோங்க. பேர்ட் கேச்சர், அதாவது நவுன்னா என்ன, வேர்ப்னா என்ன? நவுன்னா வந்து பெயர் சொற்கள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஒரு பொருளுக்கு பெயர் சொல்ல முடியும்னா அது எல்லாமே நவுன். மனிதர்கள் வந்து நவுன் தான். பேர்ட்ஸு, அனிமல்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, திங்ஸு எல்லாமே வந்துட்டு என்னது? நவுன். வேர்ப்னா நம்ம செய்யக்கூடிய செயல்கள், வினை சொற்கள்னு தமிழில் சொல்லுவாங்க. நம்ம செய்யக்கூடிய செயல்கள், ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதான் வந்து வேர்ப். ஓகேங்களா? நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து வேர்பு. ஸோ பேர்ட் கேச்சர் அப்படின்றது நவுனு. க்ரியூ அப்படின்னா வளர்ச்சி, அது வந்து வேர்பு. பிஜிஎன் புறா நவுனு. டுக்னா எடுத்தல், ஒரு வேலை செய்கிறோம், ஸோ வேர்பு. ஃபாரஸ்ட் காடு நவுன். ஃபெல்ட்னா ஃபீல் பண்ணுறது. ஓகேங்களா? உணர்றது அந்த மாதிரி, ஸோ வேர்பு. கார்டன் அப்படிங்கிற தோட்டம், ஒரு இடம், அதனால நவுனு. மூடுனா நகர்த்துதல், நகருதல், ஸோ ஒரு வேலை, அதனால வேர்பு. வெஜிடபிள்ஸ்ன்றது காய்கறி, நவுனு. ஓகேவா? அப்போ 1 2 3 4 5 நவுன்ஸ் இருக்குது, மீதி எல்லாம் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட்டு ஒர்க் ஷீட் 15. ரைட் தேங்க்ஃபுல் லெட்டர் டு யுவர் கிராண்ட்மா ஃபார் த பர்த்டே கிஃப்ட் யூ ரிசீவ்ட் பை யூசிங் த கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸை வச்சு ஒரு லெட்டரில் சொல்கிறாங்கன்னு நீ உன்னோட சொந்த நிலையில் கண்டிப்பாக நீ எழுதலாம். நான் வந்து ஒரு இது எழுதியிருக்கேன், அவ்வளோதான். டியர் கிராண்ட்மா, தேங்க்யூ ஃபார் யோர் இன்ட்ரெஸ்டிங் கிஃப்ட், ரியலி இட்ஸ் அ தாட்ஃபுல் கிஃப்ட். ரொம்ப அற்புதமான ஒரு கிஃப்ட் கொடுத்துருக்காங்க. யூ ஆர் ஸோ லவ்லி. திஸ் இயர் வி செலிப்ரேட்டட் த எக்ஸலண்ட் பார்ட்டி. இட்ஸ் வெரி என்ஜாயபிள் அண்ட் ஃபன். ரொம்ப வேடிக்கையாக சந்தோஷமாக இருந்துச்சு. யுவர்ஸ் லவ்விங்லி. உன்னோட பெயர். ஓகேவா? அவ்வளோதான். ஒர்க் ஷீட் 16 வந்திருக்கோம். Find the meaning of the underlined word. Akilan defeated his 6 contenders with his single stroke before he reached finals. இவங்களுக்கு மீனிங் கேட்குறாங்க. ஸோ காம்படிட்டர்ஸ். ஓகேங்களா? அவங்களோட போட்டி போடுறவங்க. பி இஸ் த ஆன்சர். ரீட் த பேராகிராஃப் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இதை படித்து இதுக்குரிய ஆன்சர் எழுதணும். ஹவு டிட் அகிலன் ரீஎன்டர் இன்டு ஜூடோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா, அவங்க அப்பா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அந்த பையன்ட்ட காட்டுறாரு, அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அந்த ஜூடோ கோச்சிங்க்கு போகிறாங்க. ஸோ அகிலன் saw the advertisement and re-entered into the judo sports. Who helped Agilan to retry the judo sports? யார் ஹெல்ப் பண்ணாங்க? அவனோட அப்பா. Agilan's father helped him to retry the judo sports. Next, read and find the answer. The final match began and it had total 6 rounds. The opponent was very strong and defeated Agilan easily in the first 2 rounds. The referee blew his whistle, then Agilan's master rushed to him and said, believe yourself, onna nee nambu. The key to success is to focus on your strengths and not your weakness. உனக்கு இருக்க வலிமையை பற்றி மட்டும்தான் நீ நினைக்கணும், அப்போ தான் நீ வெற்றி அடைய முடியும். உனக்கு இருக்கிற அந்த வீக்னஸ்னால் என்ன சொல்கிறது? ஸ்ட்ரென்த்துக்கு, வலிமைக்கு ஆப்போசிட். ஓகேவா? உங்கள்கிட்ட இருக்கிற பலகீனத்தை பற்றி நீ யோசிக்காதான் அவங்க மாஸ்டர் சொல்கிறார். ஓகேவா? ஸோ ஹூ செட் பிலீவ் யுவர் செல்ஃப் டு ஹூம்? யார்கிட்ட சொல்கிறா? அகிலன்ஸ் மாஸ்டர் செட் டு அகிலன். அகிலன் கிட்ட அகிலனோட மாஸ்டர் சொல்கிறாரு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கீ டு சக்ஸஸ்? எதுக்கான வெற்றிக்கான கீ? ஓகேவா? ஃபோக்கஸ் ஆன் அவர் ஸ்ட்ரென்த். நம்மளோட வலிமையில் நாம் ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சே அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை பற்றி சொல்கிறாங்க. அகிலன், மை ஃபேவரட் ஸ்போர்ட் இஸ் ஜுடோ. யூ, மை ஃபேவரட் ஸ்போர்ட். உன்னை பற்றி சொல்லணும். உனக்கு பிடிச்ச ஸ்போர்ட் எது நீ சொல்லணும். நான் சும்மா இங்கே கிரிக்கெட்னு எழுதியிருக்கேன். மை இன்ஸ்பிரேஷன் இஸ் மை ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர். என்னோட இன்ஸ்பிரேஷன் யாருன்னா என்னோட பிடி டீச்சர் தான் அப்படின்னு அகிலன் சொல்கிறான். யூ, உன்னோட இன்ஸ்பிரேஷன் யார்? நான் கிரிக்கெட்னு போட்டதுனால சச்சின் டெண்டுல்கர்னு எழுதிட்டேன். உனக்கு ஏதாவது பிடிச்சவங்க நீ எழுதிக்கோ. இது fill in the blanks மாதிரி தான். சரி, இதை மட்டும் மிஸ்ஸிங் லெட்டர்ஸ் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஒன் பேஷன், PASSION பேஷன். செகண்ட் ஒன் ரெடிகுல், RIDACULE. ஓகேவா? 17 பாருங்க, ஒர்க் ஷீட் 17. ஆக்சுவலாக பின்னாடி இருக்க வேர்டுக்கு இங்கே நம்ம நம்பர் போடணும் கண்ணு. சென்டென்ஸு ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பிளேயிங் ஆன் த ரோட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஒன், அதாவது ரோட்டில் விளையாடுறாங்க. செகண்ட் ஒன் வந்துட்டு கெட்டிங் இன் டு த மூவிங் பஸ், அதாவது நகர்ந்து கொண்டிருக்கிற மூவிங் பஸ்ஸில் ஏறுறது. ஸோ இதுதான் 2.
நெக்ஸ்ட் வந்துட்டு ஹெல்பிங் டு கிராஸ் த ரோட், யாராவது கிராஸ் பண்ண உதவி பண்ணுறது. ஸோ இதுதான் தேர்ட் ஒன், அந்த ஓல்டு உமன் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறான் அந்த பையன். நெக்ஸ்ட் வந்து கிராசிங் அட் த ஜீப்ரா லைன்ஸ், உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா இந்த மாதிரி ஜீப்ரா லைன்ஸ் போட்டிருப்பாங்க, அதில் நம்ம வந்து போகணும். ஸோ இட் இஸ் த ஃபோர்த் ஒன். இப்போ நம்ம இங்கே வந்துட்டோம், இதை நம்ம ரீட் பண்ணிட்டோம் இல்லைங்களா. லிசன் டு த டீச்சர் அண்ட் ரைட் விச் இஸ் ஆக்ஷன் இஸ் குட் அண்ட் விச் இஸ் பேட். பிளேயிங் ஆன் த ரோட், ரோட்டில் விளையாடுறது சரியா தப்பா, தவறு, பேட். பிளேயிங் இந்த பார்க், பார்க்கில் கண்டிப்பாக விளையாடலாம், குட். கிராசிங் அட் ஜீப்ரா லைன்ஸ், நம்ம ரோடு கிராஸ் பண்ணணும் ஜீப்ரா லைன்ஸ் தான் யூஸ் பண்ணணும், ஸோ குட். கிராசிங் த ரோட் ஆஸ் யூ லைக், உனக்கு பிடிச்ச மாதிரி எங்கே வேணாலும் நீ கிராஸ் பண்ணுவியா, தவறு, பேட். டாக்கிங் அண்ட் வாக்கிங் ஆன் த ரோட், ரோட்டில் வந்து நீ பாட்டுக்கு பேசிகிட்டே போனேன்னா பஸ்ஸு காரு வந்துச்சுன்னா நமக்கு தெரியாது, ஸோ இட் இஸ் பேட். ஓகேவா. ஒர்க் ஷீட் 18 இதில் வந்து கன்ஜெக்ஷன் வந்து கரெக்டாக போடணும் கண்ணு. சஞ்சனா டேஸ் அண்ட் சாந்தினி ஆர் நெய்பர்ஸ். ஸோ அண்டு, இது இவள் மற்றும் இவள் பக்கத்து வீட்டுக்காரங்க, நெய்பர்ஸ்னால் பக்கத்தில் இருக்கவங்க, அண்டை அயலார். அண்டு சஞ்சனா இஸ் டால் பட் சாந்தினி இஸ் ஷார்ட், சஞ்சனா உயரமாக இருப்பா ஆனால், பட்டுனா ஆனால், சாந்தினி குட்டையாக இருக்கா. சஞ்சனா வாண்ட்ஸ் டு இன்வைட் ஆல் ஹர் ஃப்ரெண்ட்ஸ் பிகாஸ் ஹர் பர்த்டே ஃபால்ஸ் ஆன் 23rd ஆன் ஹிஸ் மந்த். ஏனென்றால், சஞ்சனா ஏன் எல்லாத்தையும் கூப்பிட்றா, ஏனென்றால், பிகாஸ்னா ஏனென்றால்னு அர்த்தம், ஏன்னா அவளுக்கு பிறந்த நாள். ஸோ போத் கேர்ள்ஸ் ஆர் ரெடி பிளான் ஃபார் த பார்ட்டி. அப்போ அதனால், சோனா அதனால்னு அர்த்தம் கண்ணு, சரியா. ஸோ அதனால் ரெண்டு கேர்ள்ஸும் சேர்ந்து பர்த்டே பார்ட்டிக்கு பிளான் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் fill in the blanks with suitable conjunction. ராஜா செட் ஐ நீட் சம்திங் டு ஈட் பிகாஸ் ஐ எம் வெரி ஹங்க்ரி, எனக்கு ஏதாவது சாப்பிட வேணும் ஏனென்றால் எனக்கு பசிக்கிறது. பாலா இஸ் அ குட் பாய் ஸோ எவ்ரிபடி லைக்ஸ் ஹிம், பாலா ரொம்ப நல்ல பையன் அதனால் எல்லாருக்கும் அவனை பிடிக்கும். சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன். ஆர் யூ கோயிங் டு ஆஃபீஸ் ஆர் நாட், நீ இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு போறியா இல்லையா, ஸோ ஆர் போடணும். மேட்ச் டு ஃபார்ம் கம்ப்ளீட் சென்டென்ஸ், கண்ணு இங்கே நான் கோடு போட்டிருக்கேன், நீங்கள் எடுத்து எழுதிக்கோங்க. ரவி ரோட் எ லெட்டர் டு ஹிஸ் ஃபாதர் பிகாஸ் ஹி நீடட் மணி, அவங்க அப்பாவுக்கு லெட்டர் போடுறாரு ஏன்னா அவருக்கு பணம் தேவை. ஐ வாண்ட் டு மீட் மை அங்கிள் ஸோ ஐ எம் கோயிங் டு மதுரை, நான் எங்கள் மாமாவை பார்க்க போகணும் அதனால் நான் மதுரைக்கு போகிறேன். ஹீ இஸ் கானஸ்ட் பட் ஹீ இஸ் புவர், அவர் ரொம்ப நேர்மையானவர் ஆனால் ஏழை. இதை நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிடணும் கண்ணு, கனெக்ட் பண்ணி ஒரே சென்டென்ஸாக எழுதணும். ஓகேவா. கம்ப்ளீட் ஈச் சென்டென்ஸ் வித் கரெக்ட் கன்ஜெக்ஷன். யூ மஸ்ட் ஒர்க் ஹார்ட் ஆர் யூ வில் நாட் கெட் சக்ஸஸ், அதாவது நீ ரொம்ப கடின உழைப்பை போடணும், இல்லைன்னா என்ன ஆயிடுவ, சக்ஸஸ் உனக்கு கிடைக்காது, வெற்றி கிடைக்காது. ஷி பாட் சம் ஆரஞ்சஸ் அண்ட் ஆப்பிள்ஸ், அவள் வந்து என்ன பண்ணா, ஆரஞ்சும் வாங்கினா ஆப்பிளும் வாங்கினா, ஸோ மற்றும் அண்ட். ஓகேக்கண்ணா, நம்ம நெக்ஸ்ட் ஒர்க் ஷீட்டை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா. இன்னும் ரிமைனிங் ஒர்க் ஷீட்ஸ் இருக்குது, ஒரு 11 இருக்கும்னு நினைக்கிறேன், 11 or 12, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கண்ணு. ஓகேங்களா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் குட்டீஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நம்மளோட கலிப்பூட்டும் கணிதம் சொல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆள் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்துடும். ஓகேவா கண்ணு. பை, டேக் கேர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோ.